அண்ணாதா சொல்லுண்ணாத்தா. மீன் வந்து இருக்கேன். என்ன மீன்? வெலை மீன். வெலை மீனை தவால போட்டு ரோஸ்ட் பண்ணி தானே. சைடு ஏத்த மாதிரி இருக்குமா? அருமையா அட்டகாசமா வாந்தி ஈந்தி எதுவுமே வராது அந்த மாதிரி இருக்கும். மக்களே வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பட்டனாவது போடுங்க. தொண்டை தண்ணி களியா கத்திக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் இந்த மீனுக்கு பேர் வெலை மீன். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா அவங்களே க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் ரூமில் கொண்டாந்து பிசுலாம் எடுத்து இந்த மாதிரி கோடு பட்டை ராம எதனாலும் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே சேரும். ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா அரைச்சது, மஞ்சத்தூள், இழுவைக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், உப்பை போட்டு நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து கெட்டி தயிர், புளிக்காத தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் வெலை மீனை மசாலா நல்லா குளிப்பாட்டி ஃப்ரீசருக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம் வைங்க. தாராளமாக வைங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஃப்ரீசருக்குள்ளே வைக்கணும். அதுக்கப்புறம் தோசை கல்லில் நல்லா எண்ணெயை ஊற்றி இறக்கி விட்ருங்க. நான்ஸ்டிக்லையும் போட்டிருக்கேன், இரும்பு கல்லையும் போட்டிருக்கேன். மசாலா சட்டியில் ஒட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்படி தொண்டை தண்ணிகளையே கத்துறேன். ஒரு லைக்கை போட்டால் என்ன போடவே மாட்டேங்கிறீங்க. மீனை நல்லா ரோஸ்ட் பண்ணக்கப்புறம் 7 ரியாலுக்கு வாங்கின வெறும் கப்ஸாவை இந்த ஃப்ரை பண்ண மீனோட வச்சு சாப்பிட